ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்த்து 42வது நாளாக போராடும் நெடுவாசல் பகுதி மக்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன், தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் ஆகியோர் நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்தனர். அப்போது பேசிய திருமாவளவன், நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் திட்டம் என்ற பெயரில் நிலக்கரி சுரங்கமாக மாற்றும் வேலையில் மத்திய அரசு இறங்கியுள்ளதாக குற்றம் சாட்டினார். அணு ஆயுதங்கள் தயாரிக்க பயன்படும் புளூட்டோனியம் தேவை என்பதால் அதற்காகவே இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதாகவும் அவர் விமர்சித்தார். தனியே அந்த மீத்தேன் வாயு அல்லது என்ன பெயரில் இருக்கிறது அந்த வாயுவை எடுத்து மறுபடி கழிவை கீழே போடுவார்கள். அந்த கழிவு என்பது வேதிப்பொருள், முழுக்க முழுக்க நச்சு பொருள். அதை எங்கேயும் புதைக்கவும் முடியாது, கடல்ல கலக்கவும் முடியாது. இங்கேயே அவங்க தொட்டி மாதிரி கட்டி கட்டி அங்கங்க சேமிப்பு வைப்பாங்க. இது நம்முடைய மண்ணை பாதிக்கும், மண் வளத்தை பாதிக்கும். குடிநீரில் கலந்தால், நல்ல நீரில் கலந்தால் நம்முடைய விவசாயம் பாதிக்கும்.